உண்மை தோன்று கொள்ளும்படியா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சுவாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக உங்களுடைய கிருபைக்காக உனக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மத்தியிலும் தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக அவர்களுக்கு ஏற்ற வார்த்தை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அருளை செய்வதாக. நீர் அப்படி செய்யப்படுவதற்காக உனக்கு புறாணி கொடி சொல்கிறோம். இப்பொழுது கூட நாம் உண்மை பாடி புதைத்து உண்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை செய். ஆசீர்வதி. எல்லா கனம் துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே
தினம் காத்திலே பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். பலவீனம் நீக்கி காத்திலே பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன். தீமையாக அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. தினம் வந்து மகிழ்கிறேன். தருகிறேன். உணவோடை தினம் வந்து மகிழ்கிறேன். உண்மையான நண்பர்களை தருகிறேன். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிறேன். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. ஆமென். அல்லேலூயா. அவரை ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்லி அவரை பாடுவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாயிருக்கு. ஆமென். அல்லேலூயா.
Yeah.
ஆராதனை
Hallelujah. Hallelujah. Praise the Lord.
Thank you, Jesus. அப்படியே எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட கொடுக்க போகிற செய்தியை கர்த்தர் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய யாராவது ஒருவர் ஜெபி. Thank you, Jesus. Praise God. Thank you. Hallelujah. Sotra sotra sotra. Praise the Lord. அதிகதி மனேசி காண்பில் தகப்பனே இந்த காலை வேளையில கர்த்தாவே இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரே இந்த ஆராதனை கர்த்தரே ஆவியானவர் ஒருவர் வழிநடத்தினே இந்த நாளே ராஜா செய்தி நேரத்தை கூட இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ஆவியா நீர் ஆண்டவரே அங்கே எங்களுடைய ஊழியக்காரர் மத்தியிலே பேசணுமா சோத்திரிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்ன பேச சித்தமா இருக்கிற தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தணுமா சோத்திரிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே தங்கி அதன்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் பிரகாசிக்கத்தக்கதாக சாட்சி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நீர் எங்களை வல்லமையா பயன்படுத்துவீராக ஆண்டவரே. ஆமாண்டவரே எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே ஆண்டவரே. எங்கள் சபையை பாதுகாத்து வழி நடத்தினீரே. சபை விசுவாசிகளை ஊழியக்கார குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தினதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களை உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்தீரே. போகையிலும் வருகையிலும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உணவை உடுத்த ஊடையும் கொடுத்து பாதுகாத்து ஆண்டவரே இந்த தயவுக்காக இரக்கத்துக்காக அன்புக்காக மாபெரும் கிருபைக்காக உமக்கு கோடி கோடி இந்த காலை வேளையில நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளை நீர் ஆசீர்வதித்து தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அதிகாலை வேளையில உம்மை தேடும்படி நீர் செய்த நல்ல கிருபைக்காக தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் பேர் குடும்பமாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைட்ட செய்திகள் வேலைகளை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதாக வேலையை கர்த்தர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்க என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற ஆண்டவரே. ஒவ்வொரு கையின் பிரயாசத்தை நாங்கள் புசிக்க முடியாகும் எங்களுக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறோம் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆசீர்வாதமான வேலைகளும் ஆண்டவரே எங்கள் தேவைகளுக்கு அதிகமான வருமானத்தை நீர் கூட்டி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே இளைப்பாறுதலான ஒரு நல்ல வேலைகளை கட்டளையிடுறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதுக்கு விரோதமா கிரியா செய்கிற சாத்தான் சத்துரு கிரிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில முறையெடுத்து கர்த்தர் நாமத்துல ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிற தகப்பனே. ஆமாண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே ஜெபிக்காதபடியும் ஆண்டவரே துதிக்காதபடியும் ஆராதனை நடத்தாதபடியும் தடைகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவரே எல்லா மனிதர்கள் சூழ்ச்சிகளும் சாத்தானின் கிரிகளும் இந்த காலை வேளையில முறியடித்து ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிற ஸ்தோத்திரிக்கிற அவன் நீ ஒருவரே இந்த ஆராதனை பொறுப்பெடுத்து ஆண்டவரை வழிநடத்தணுமா ஸ்தோத்திரிக்கிறேன். மத்தியில ஒவ்வொரு இருதயம் மூலமா நீ பேசணுமா ஸ்தோத்திரிக்கிறான். ஒருவரே பெரியவரா அந்த பெரிய காரியங்களை செய்யணுமா ஸ்தோத்திரிக்கிறேன். காலையில நாம மகிமைப்படணுமா ஸ்தோத்திரிக்கிறான். ஸ்தோத்திர ஊழியக்கார நீ வல்லமை எடுத்து பயன்படுத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. கேட்கிற சகோதரி நீ வல்லமை எடுத்து பயன்படுத்துறதுக்காக நன்றி. நீ வார்த்தையை நீர் ஆசீர்வாதம் தருகிறதுக்காக நன்றி. வார்த்தையில ஜீவனும் ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வாதம் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. இந்த கால வேளையில எல்லா துதிக்கான செலுத்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கால வேளையில இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க அனைவருக்கும் கர்த்தர் நல்லவராகவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் வரும்போதெல்லாம் அவர் நமக்கு ஏராளமான
நன்மைகளை ಅವರು ನಮಗೆ ಏರಾಳವಾದ ಶುಭಗಳನ್ನು அவர் வாரி வழங்குகிறவராய் ಅವರು ಕಾಚಿ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. சரி, இந்த காலங்களிலும் கூட ಸರಿ, ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲೂ ಕೂಡ ஆதியாகமத்தின் புஸ்தகம் ಆದಿಕಾಂಡ 32வது அதிகாரம் 32ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை 9ನೇ படிப்போம். ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. எல்லாம் எடுத்துக்கிடுங்க. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரோடு ಇದಲ್ಲದೆ ಅವನು ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಯೆಹೋವನೇ, ನನ್ನ ತಂದೆ ತಾಯಂದಿರಾದ ಈಸಾಕನ ಅಬ್ರಹಾಮನ ದೇವರೇ, ಸ್ವದೇಶಕ್ಕೆ ಬಂಧುಗಳ ಬಳಿಗೆ ತಿರುಗಿ ಹೋಗಬೇಕೆಂದು ನನಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿ ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುವೆನೆಂದು ನನಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದವನು ನೀನಲ್ಲವೇ? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க நான் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, அதாவது யாக்கோபு, ಯಾಕೋಬನು அதாவது தன்னுடைய அண்ணன் ஏசாவை சந்திக்க போகும்படியாக ಅಣ್ಣನ ಏಸನನ್ನು ಸಂಧಿಸುವಂತೆ அவன் போகிற வழியிலே ಅವನು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ அவன் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுகிறான். ಅವನು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. என்ன ஜெபம் பண்ணுகிறான்? ಏನಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ? தேவன் அவனுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ದೇವರು ಅವನಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವೆನು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்படி நீ சொல்லியிருக்கிற கர்த்தாவே ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೇಳಿರುವಂತಹ ದೇವರೇ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் தேவன் அங்கே நன்மை செய்வேன் என்று சொல்லவில்லை. ಆದರೆ ದೇವರಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವೆನು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ದೇವರು ಅವನಿಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுடைய வாழ்க்கையிலே ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ தேவனுடைய நன்மை எப்படி கடந்து வரும் என்றால் ದೇವರ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಹೇಗೆ ಕಳೆದು ಬರುವುದೆಂದರೆ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாய் கடந்து ದೇವರ வரும். ವಾಗ್ದಾನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕಳೆದು ಬರುತ್ತವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. எப்படி கடந்து வருகிறது? ಹೇಗೆ ಕಳೆದು ಬರುತ್ತದೆ? தேவனுடைய ದೇವರ வாக்குத்தத்தங்கள் மூலமாய் கடந்து ವಾಗ್ದಾನಗಳ வரும். ಮೂಲಕವಾಗಿ ಕಳೆದು ಬರುತ್ತದೆ. ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ಆದಿಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே ஆண்டவர் யாக்கோபை சந்தித்து ಅಲ್ಲಿ ದೇವರು ಯಾಕೋಬನನ್ನು ಸಂಧಿಸಿ யாக்கோபோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ಯಾಕೋಬನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ ಮಾತುಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. 28, 14, 15 வசனங்களை நாம் படிக்கிறோம். 28ನೇ ಅಧ್ಯಾಯ 14, 15ನೇ ವಾಕ್ಯ. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ? வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾರೆ. இந்த வாக்குத்தத்தம் தான் ಈ ವಾಗ್ದಾನವೇ நன்மையாக வருகிறது. ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಬರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹalleluya. கடவுளோடு ನಿನ್ನ ಸಂತತಿಯು ಭೂಮಿಯ ಧೂಳಿನಂತೆ ಆ. ಅಸಂಖ್ಯವಾಗುವುದು. ಆ. ನೀನು ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ದಕ್ಷಿಣೋತ್ತರ ದಿಕ್ಕುಗಳಿಗೆ ಹರಡಿಕೊಳ್ಳುವಿ. ಆ. ನಿನ್ನ ಮೂಲಕ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕವು ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಕುಲದವರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು. ಆ. ಇದಲ್ಲದೆ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು ಆ. ನೀನು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ ಆ. ತಿರುಗಿ ಈ ದೇಶಕ್ಕೆ ಬರಮಾಡುತ್ತೇನೆ. ಆ. ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಿದ ಹೊರತು ಆ. ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ ಅಂದನು. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ಹalleluya. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் யாரா இருந்தாலும், ನೀವು ಯಾರಾಗಿದ್ದರೂ, நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும், ನೀವು ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳದೇ ಇದ್ದರೂ ಕೂಡ தேவனுடைய நன்மையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ದೇವರ ಶುಭಗಳನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾ? அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க ಆತನ வேண்டும். ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೀವು ನಂಬಬೇಕು. இந்த வாக்குத்தத்தங்களை ಈ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು யாக்கோபு கேட்டான். ಯಾಕೋಬನು ಕೇಳಿದನು. அதுபடினால் அவன் சொல்லுகிறான், ಆದ್ದರಿಂದ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, நீர் எனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே, ನೀವು ನನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವೆನು ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ,
ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. உங்களுக்கு எந்த விதமான நன்மைகள் வர வேண்டுமானோ ನಿಮಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆಯದು ಬರಬೇಕಾದರೂ அது வாக்குத்தத்தங்கள் மூலமாய் வரும். ಅದು ವಾಗ್ದಾನದ ಮೂಲಕವಾಗಿ ಬರುತ್ತದೆ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தங்களுக்குள்ளே ಯಾಕೆಂದರೆ ಆ ವಾಗ್ದಾನದೊಳಗಡೆ சகல நன்மைகளையும் வைத்திருக்கிறார். ಸಕಲ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்றைக்கு இதை அநேகர் அறியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ಅನೇಕರು ಇದನ್ನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ. ஆமென். ஒரு காரியத்தை கூட படிப்போம். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೂಡ ನಾವು ಓದೋಣ. 2 பேதுருவின் புத்தகம் 2 ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் படிக்கிறோம். 3 ಮತ್ತು 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ಆಮೆನ್. ನಮ್ಮನ್ನು ತನ್ನ ಪ್ರಭಾವದಿಂದಲೂ ಗುಣಾತಿಶಯದಿಂದಲೂ ಕರೆದ ದೇವರ ವಿಷಯವಾಗಿ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ಶಕ್ತಿಯು ನಮಗೆ ಪರಿಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟದರಲ್ಲಿ ಜೀವಕ್ಕೂ ಭಕ್ತಿಗೂ ಬೇಕಾದೆಲ್ಲವೂ ದೊರೆಯುತ್ತೆಂದು ಬಲ್ಲವಷ್ಟೇ. ನೀವು ಲೋಕದಲ್ಲಿ ದುರಾಶೆಯಿಂದ ಉಂಟಾದ ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ದೈವ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಪಾಲನ್ನು ಹೊಂದುವವರಾಗಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ದೇವರು ತನ್ನ ಪ್ರಭಾವ ಗುಣಾತಿಶಯಗಳಿಂದ ಅಮೂಲ್ಯವಾಗಿಯೂ ಉತ್ಕೃಷ್ಟವಾಗಿಯೂ ಇರುವ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ஜீவனுக்கும் ಜೀವಕ್ಕೂ தேவ பக்திக்கும் ದೈವ ಭಕ್ತಿಗೂ வேண்டிய எல்லாவற்றையும் ಬೇಕಾದ ಎಲ್ಲವನ್ನು அவருடைய வாக்கு தத்தங்களிலே அவர் வைத்திருக்கிறார். ಅವರ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಅದನ್ನು ಅಡಗಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நன்றா இருக்க வேண்டுமா? ನಿಮ್ಮ ಜೀವನವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಾ? அப்படியானால் வாக்கு தத்தங்களை நீ பேசு, ಹಾಗಾದರೆ ನೀವು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಮಾತನಾಡಿ, அதை விசுவாசி, ಅದನ್ನು ನಂಬಿರಿ, அதை நம்பு, ಅದನ್ನು ನಂಬಿ, அதை எப்பொழுதும் பேசிக்கொண்டே இரு. ಅದನ್ನು ಯಾವಾಗಲೂ ಪ್ರತಿನಿತ್ಯ ಮಾತನಾಡ್ತಲೇ ಇರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. நீ உன்னுடைய வேலையை பார்த்து பேசலாம், ನೀವು ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡಬಹುದು, இல்ல உன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து ನಿಮ್ಮ பேசலாம், ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡಬಹುದು, உன் மனைவியை பார்த்து ನಿಮ್ಮ பேசலாம், ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡಬಹುದು, உன் பிள்ளைகளை பார்த்து ನಿಮ್ಮ பேசலாம். ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡಬಹುದು. இப்படி நீ வாக்கு தத்தங்களை பேச பேச ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾ அந்த வாக்கு தத்தங்களில் உள்ள நன்மைகள் ಆ எல்லாம் ವಾಗ್ದಾನದಲ್ಲಿರುವ ಶುಭಗಳೆಲ್ಲವೂ உங்கள் வாழ்க்கையிலே பங்காக மாறும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಭಾಗವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. அப்படியானால் ಹಾಗಾದರೆ நன்மையான எல்லாமே ಶುಭವಾಗಿರುವಂತಹ ಎಲ್ಲವೂ தேவன் நமக்கு எதில வைத்து கொடுத்திருக்கிறார்? ದೇವರು ನಮಗೆ ಯಾವುದರಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? அவருடைய வாக்கு தத்தத்திலே ಆತನ வைத்திருக்கிறார். ವಾಗ್ದಾನಗಳಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம் யார்? ನಾವು ಯಾರು? வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம், ವಾಗ್ದಾನದ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ, வாக்கு தத்தத்தின் சந்ததியாயிருக்கிறோம். ವಾಗ್ದಾನದ ಸಂತಾನದವರಾಗಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. அதுதான் எபேசியர்கள் நிருபத்திலே நாம் படிக்கிறோம். ಎಫೆಸದವರಲ್ಲಿ ನಾವು ಓದ್ತೇವೆ. எபேசியர் 2வது அதிகாரம் எடுங்க. ಎಫೆಸದವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ அதிலே 12வது வசனத்தை பாருங்கள். ಅದರಲ್ಲಿ 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேர்ந்தவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியருமாயிருந்தோம். ஹalleluya. ಹalleluya. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವ ಮುಂಚಿತವಾಗಿ வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ನಾವು நாம் அந்நியர்
அந்நியராயிருந்தோம். ನಾವು ಸೇರದೆ ಅನ್ಯರಾಗಿದ್ದೆವು. ஹalleluya. Hallelujah. ஆனால் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ನಾವು ಯಾವಾಗ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು நம்முடைய சொந்த இரட்சகராக, ನಮ್ಮ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ, நம்முடைய ஆண்டவராக, ನಮ್ಮ ದೇವರಾಗಿ ஹalleluya, நாம் ஏற்றுக்கொண்டோமோ ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದೆವು. அந்த நாளிலிருந்து ಆ ದಿನದಿಂದಲೇ நாம் வாக்குத்தத்தத்தின் ನಾವು ವಾಗ್ದಾನದ உடன்படிக்கைக்கு ಒಡಂಬಡಿಕೆಗಳಿಗೆ நாம் சொந்தக்காரர்களாய் மாறினோம். ಸ್ವಂತರಾಗಿದ್ದೇವೆ, ಸೇರಿದವರಾಗಿ நாம் ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. உரிமையாளர்களாய் ನಾವು மாறினோம். ಅರ್ಹತೆಯುಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நாம் பங்குள்ளவர்களாய் ನಾವು மாறினோம். ಆಯುಧಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆமென். அப்ப நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிரம்புவதற்கு ಆಗ ಶುಭಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ತುಂಬುವುದಕ್ಕೆ உங்களுடைய வாயை பயன்படுத்த வேண்டும். ನಿಮ್ಮ ಬಾಯನ್ನು ನೀವು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்ப வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ಆಗ ವಾಗ್ದಾನಗಳೆಲ್ಲ ಹೇಗಿದೆ? அதெல்லாம் விசுவாசம் உள்ளதா இருக்கும். ಅದೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳದಂತದಾಗಿದೆ. அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். ಅದೆಲ್ಲ ಹೇಳೋಕೆ ಇನ್ನು ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿದೆ. முற்போக்கான வார்த்தையா ಅದು இருக்கும். ಮುಂದುವರಿಯುವಂತಹ ಒಂದಾಗಿದೆ. ஆமென். அந்த வாக்குத்தத்தங்களை விட்டு ಆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು நாம் வேற வார்த்தைகளை பேசும்போது ನಾವು ಬೇರೆ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವಾಗ அதிலே அவிசுவாசமான வார்த்தைகள் சேரலாம், ಅದರಲ್ಲಿ ಅಪನಂಬಿಕೆಯಾದ ಮಾತುಗಳು ಸೇರಬಹುದು, பிற்போக்கான வார்த்தைகள் சேரலாம். ನಮ್ಮನ್ನು ಹಿಂಜರಿಸುವಂತಹ ಮಾತುಗಳು ಸೇರಬಹುದು. ஆனபடினாலே ಆದ್ದರಿಂದ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ನಮ್ಮ ಬಾಯಿನಿಂದ ಹೊರಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತುಗಳು நமக்கு நன்மையை கொண்டு வர வேண்டும். ನಮಗೆ ಶುಭಗಳನ್ನು ತರಬೇಕು. ஹalleluya. Hallelujah. அப்போ நீங்க சொல்ல சொல்ல ಆಗ ನೀವು ಹೇಳುತ್ತಾ ಹೇಳುತ್ತಾ நன்மை பெருகிக் கொண்டே இருக்கும். ಶುಭಗಳು ಹೆಚ್ಚುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. நீங்க வாயினால சொல்லுகிற வரைக்கும் ನೀವು ನಿಮ್ಮ ಬಾಯಿನಿಂದ ಹೇಳುವವರೆಗೂ நீ நன்மையில பெருக முடியாது. ನೀವು ಶುಭಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಕ್ಕೆ ಸಾಧ್ಯ அப்ப ಆಗೋದಿಲ್ಲ. வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், ಆಗ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಹೇಳ್ತಲೇ ಇರಬೇಕು, பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ಮಾತನಾಡ್ತಲೇ நீ ಇರಬೇಕು. பேச பேச ನೀವು ಮಾತನಾಡ್ತಾ ಮಾತನಾಡ್ತಾ வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகும். ಜೀವನದಲ್ಲಿ ಶುಭವಾದ ಕಾರ್ಯಗಳು ಹೆಚ್ಚುವುದು. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಗ್ರಂಥ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ அதுல 10வது வசனத்தை படி. ಅದರಲ್ಲಿ 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று ஆ. நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஆமென். ஹalleluya. கடலில் ಶಿಷ್ಯರಿಗೆ ಶುಭವೆಂದು ಆ. ಹೇಳಿರಿ. ಅವರು ತಮ್ಮ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾರಷ್ಟೇ. ஆமென். ஹalleluya. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று ಸಿಸ್ಟರಿಗೆ ಶುಭವೇ ಎಂದು ಹೇಳಿರಿ நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ಎಂದು ಹೇಳಿರಿ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீ சொன்னால் ನೀವು ಹೇಳುವುದಾದರೆ நன்மை உண்டாகும். ಶುಭವೇ ಉಂಟಾಗುವುದು. நீ சொன்னால் ನೀವು ಹೇಳುವುದಾದರೆ நன்மை உண்டாகும். ಶುಭ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்ப நீ எதை சொல்ல வேண்டும்? ನೀವು ಏನೇನು ಹೇಳ್ಬೇಕು? எதுல நன்மை இருக்கிறது? ಯಾವುದರಲ್ಲಿ ಶುಭಗಳಿದೆ? சொல்லுங்க, எதுல நன்மை இருக்கிறது? ಯಾವುದರಲ್ಲಿ ಶುಭಗಳಿದೆ? வாக்குத்தத்தங்களுக்குள்ளே நன்மை. ವಾಗ್ದಾನದೊಳಗೆ ಶುಭಗಳಿದೆ. அப்ப யாருக்காகிலும் நன்மை உண்டாக ಆಗ வேண்டுமானால் ಯಾರಿಗಾದ್ರೂ ಶುಭ ಉಂಟಾಗಬೇಕಾದರೆ வாக்குத்தத்தங்களை சொல்ல வேண்டும். ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಹೇಳಬೇಕು. யாருக்காகிலும் ஜெபிப்பீர்களானால் ಯಾರಿಗಾದ್ರೂ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபியுங்கள். ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அப்பொழுது நன்மை உண்டாகும். ಆಗ ಶುಭಗಳು ಉಂಟಾಗುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ நாம் வாக்குத்தத்தங்களுக்கு ನಾವು ವಾಗ್ದಾನಗಳಿಗೆ சொந்தக்காரர்களாய் மாறினோம். ಸ್ವಂತದವರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. அப்ப சொந்தக்காரர்களாய் நாம் இருக்கும்போது ಆಗ ನಾವು ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ನಾವು ಸ್ವಂತದವರಾಗಿ ನಾವು ಇರುವಾಗ எப்பொழுதும் வாக்குத்தத்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ನಾವು ವಾಗ್ದಾನವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. வாக்குத்தத்தத்தை பேச வேண்டும். ವಾಗ್ದಾನವನ್ನು ನಾವು ಮಾತನಾಡಬೇಕು. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்படியான தேவனுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் ಹಾಗಾದರೆ ದೇವರ ಶುಭಗಳೆಲ್ಲವನ್ನು ஜீவனுக்கு ஏதுவானது, ಜೀವಕ್ಕೆ ಬೇಕಾದಂತದ್ದು, தேவ பக்திக்கு ஏதுவானது, ದೇವ ಭಕ್ತಿಗೆ ಬೇಕಾದಂತದ್ದು எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ದೇವರ ವಾಗ್ದಾನದೊಳಗೆ தேவன் நமக்கு வைத்துக் கொடுத்தார். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அவருடைய எனக்கு
ಅರುಮೇನ ದೇವಚನ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, நம்முடைய வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ நாம் ஏராளமான நன்மைகளை ನಾವು ಏರಾಳವಾದ ಶುಭಗಳನ್ನು தாராளமாய் ಅನುಭವಿக்க ನಾವು வேண்டும். ಧಾರಾಳವಾಗಿ ಅನುಭವಿಸಬೇಕು. இது தேவனுடைய ಇದು வார்த்தையாயிருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை தேவன் விரும்புகிறார். ಅದನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு வசனத்தை கூட படிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೂಡ ನಾವು ಓದೋಣ. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 1 ತಿಮೋಥೆಯವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை படியுங்கள். 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? ನಾವು ಆರಾಧಿಸುವಂತಹ ದೇವರು ಯಾರು? அவர் ஜீவன் உள்ள தேவன். ಅವರು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು. அவர் எவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுப்பாரா? ಅವರು ಎಷ್ಟು ಶುಭಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ? சகலவித நன்மைகளை. ಎಲ್ಲವನ್ನೂ. ஹalleluya. ಆಮೆನ್. சகலவித நன்மைகளையும் ನಮಗೆ ಎಲ್ಲವನ್ನೂ நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ಏರಾಳವಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? வாயை திறந்து சொல்லுங்க. ಬಾಯಿಂದ ಹೇಳೋಣ. என் தேவன் ನನ್ನ ದೇವರು இந்த பூமியிலே இந்த ಭೂಮಿಯಲ್ಲಿ நான் அவரை விசுவாசிக்கிறபடியா ನಾನು ಅವரை ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ. சகல நன்மைகளையும் ஏராளம் தாராளம் சம்பூர்ணமாய் ಸಂಪೂರ್ಣವಾಗಿ நான் அனுபவிப்பேன். ನಾನು ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. நான் ஜீவனுள்ள தேவனே ಜೀವವುಳ್ಳ ದೇವರೇ, விசுவாசிக்கிறபடியால் சகலவித நன்மைகளையும் இந்த பூமியிலே நான் சம்பூர்ணமாய் அனுபவிப்பேன். ஆமென். கரங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தும். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. இதை உங்களுடைய மனதிலே நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ಇದನ್ನ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. உங்களுடைய இதயத்திலே எப்பொழுதும் அதை வைத்துக் ನಿಮ್ಮ கொள்ளுங்கள். ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஆமென். ಆಮೆನ್. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ நாம் ஆராதிக்கிற தேவன் ನಾವು எப்படிப்பட்டவர்? ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯುಳ್ಳವರು? அவர் ஜீவனுள்ள ಅವರು தேவன். ಜೀವವುಳ್ಳ ದೇವರು. அவர் எவ்வளவு நன்மையை கொடுப்பார்? ಅವರು ಎಷ್ಟು ಶುಭಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ? சகலவித நன்மைகளை. ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ಏರಾಳವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಆಮೆನ್. இந்த சகலவித நன்மைகள் எல்லாம் எங்க இருக்குது? ಈ ಎಲ್ಲಾ ಶುಭಗಳು ಎಲ್ಲಿವೆ? தேவனுடைய ದೇವರ வாக்குத்தத்தங்களுக்குள்ளே. ವಾಗ್ದಾನಗಳಲ್ಲಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. நாம் யாக்கோபை குறித்து ನಾವು பார்த்தோம். ಯಾಕೋಬನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அவனுடைய வாழ்க்கையில ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ அவங்க அப்பாவுக்கு ಅವರ ತಂದೆಗೆ அவங்க தாத்தாவுக்கு ಅವರ ತಾತಗೆ என்னென்ன வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தாரோ ಯಾವ ಯಾವ ವಾಗ್ದಾನಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಕೊಟ್ರೋ அத அவன் சொல்றான் பாருங்க. ಅದನ್ನ ಅವನೇ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. 32வது அதிகாரம் 32ನೇ ಅಧ್ಯಾಯ ஆதியாகமம் 32வது அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ எடுங்க. 12வது வசனத்தை படி. 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபுரத்துல சொன்னாரா? ಯಾಕೋಬನ ಬಳಿ ಹೇಳಿದ್ರ? சொல்லுங்க. யாக்கோபுரத்துல சொன்னாரா? ಯಾಕೋಬನ ಬಳಿ ಹೇಳಿದ್ರ? யாக்கோபுரத்துல சொல்லவே. ಯಾಕೋಬನ ಬಳಿ ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. யாரிடத்துல சொன்னாரு? ಯಾರ ಬಳಿ ಹೇಳಿದರು? ஆபிரகாமினிடத்துல சொன்னாரு. ಆಬ್ರಹಾಮನ ಬಳಿ ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உன் சந்ததியை ನಾನು ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். ಸಮುದ್ರದ ಉಸುಬಿನಂತೆ ನಾನು ಅಸಂಖ್ಯವಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡುವೆನು. அப்ப பாருங்க இவன் பிடிச்சுக்கிட்டான். ಅದನ್ನು ನೀವು ಹಿಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟ. அப்பாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ತಂದೆಗೆ ಹೇಳಿದಂತ ವಾಗ್ದಾನವು எனக்கும் உரியது. ಅದು ನನಗೆ ಆಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್.
வாக்குத்தத்தங்களெல்லாம் ಪೂರ್ವ ಪಿತೃರಿಗೆ ಹೇಳಿದಂತಹ ವಾಗ್ದಾನಗಳೆಲ್ಲ நமக்கும் ಅದು உரியதாயிருக்கிறது. ನಮಗೆ ಆಗಿದೆ. ஆமென். படிங்க பாப்போம். ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡಿ ಆ. ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಸಮುದ್ರದ ಉಸುಬಿನಂತೆ ಆ. ಅಸಂಖ್ಯವಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡುವೆನೆಂದು ಆ. ನೀನು ನನಗೆ ಹೇಳಿದೆಯಲ್ಲವೇ ಅಂದನು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி சொன்ன உடனே ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ஆண்டவர் போய் இப்படி கேட்டாரா, ದೇವರು ಹೋಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಏನಾದ್ರು டேய் யாக்கோபு, ಏ ಯಾಕೋಬನೇ, நான் உனக்கு சொன்னனாடா, ನಾನ್ ನಿನ್ಗೆ ಏನಾದ್ರು ಹೇಳದ್ನ? நீ நான் சொன்னேன்னு சொல்றியே? ನಾನ್ ಹೇಳ್ದಂತ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ? அப்படி ஆண்டவர் கேட்டாரா? ಆ ರೀತಿಯಾಗಿ ಏನಾದ್ರು ದೇವ್ರು ಕೇಳಿದ್ರ? அவர் கேட்கவே ಅದು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? வாக்குத்தத்தங்கள் ವಾಗ್ದಾನಗಳೆಲ್ಲವೂ நம்முடையதாயிருக்கும். ಅವು ನಮ್ಮದಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. அதனால இப்படி சொல்லி இப்படி நினைச்சிட்டு இருக்காதீங்க. ಆದ್ರಿಂದ ಈ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿಯಬೇಡಿ. இது ஆபிரகாமுக்கு கொடுத்தது, ಇದನ್ನ ಅಬ್ರಹಾಮ ಕೊಟ್ರು, இது தாவೀதுக்கு ಇದನ್ನ கொடுத்தது, ದಾವೀದನ ಕೊಟ್ರು, இது யோசேப்புக்கு ಇದನ್ನ கொடுத்தது, ಯೋಸೇಫನಿಗೆ ಕೊಟ್ಟರು, இது யாக்கோபுக்கு ಇದನ್ನ கொடுத்தது, ಯಾಕೋಬನಿಗೆ ಕೊಟ್ಟರು, இது ஈசாக்குக்கு ಇದನ್ನ கொடுத்தது. ಈಸಾಕನಿಗೆ ಕೊಟ್ಟರು. எனக்கு இல்லைன்னு நினைச்சு ஏமாந்து போயா. ನನಗೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ತಿಳಿದು ಯಾಮಾರಿ ಹೋಗಬೇಡಿ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ಆದ್ದರಿಂದ ವಾಗ್ದಾನಗಳೆಲ್ಲವೂ உங்களுடையதாயிருக்கிறது. ಅವು ನಿಮ್ಮದಾಗಿದೆ. அந்த வாக்குத்தத்தங்களுக்குள்ளே ಆ ವಾಗ್ದಾನದೊಳಗೆ எல்லா நன்மைகளையும் தேவன் ಎಲ್ಲ கொடுத்திருக்கிறார். ವಿಧವಾದ ಶುಭಗಳನ್ನು ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க நன்மை எதற்காக அனுபவிக்கணும்? ನೀವು ಶುಭಗಳನ್ನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅನುಭವಿಸಬೇಕು? நீங்க நன்மை அனுபவிச்சா உங்களுக்கு சந்தோஷம், ನೀವು ಶುಭಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದಾದ್ರೆ ನಿಮಗೆ ಸಂತೋಷ, உங்க பிள்ளைங்களுக்கு சந்தோஷம், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಂತೋಷ, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருக்கு ಎಲ್ಲಕ್ಕೂ சந்தோஷம். ಮೇಲಾಗಿ ದೇವರಿಗೆ ಸಂತೋಷ. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ಏನಂತ ಗೊತ್ತಾ? நீங்க நன்மைகளை அனுபவிக்கும் போது ನೀವು ಶುಭಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವಾಗ ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ಜೀವವುಳ್ಳ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ என்று சொல்லி மற்றவர்கள் ಅಂತ ಹೇಳಿ ಬೇರೆಯವರು உங்களை பார்த்து பயப்படுவார்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುವರು ಅಂತ ಸತ್ಯವಾದ ಹೇಳ್ತದೆ. ஆமென். அந்த ஒரு வசனத்தை படித்து நாம் ಆ முடிக்கலாம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯ ಗ್ರಂಥ 33வது அதிகாரம் 33ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை படிப்போம். 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ஆ. ನಾನು ಈ ಜನರಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸುವ ಎಲ್ಲಾ ಮೇಲುಗಳ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿ ಆ. ನಾನು ಈ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಉಂಟು ಮಾಡುವ ಸುಖ ಸಮಾಧಾನವನ್ನು ನೋಡಿ ಆ. ಹೆದರಿ ನಡುಗುವ ಸಕಲ ಭೂ ರಾಜ್ಯಗಳ ಮುಂದೆ ಆ. ಈ ಪಟ್ಟಣವು ನನ್ನ ಕೀರ್ತಿಯು ಮಹಿಮೆಯು ಆನಂದ ಬಿರುದು ಆಗುವುದು. ஆமென். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளிச் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. அப்ப எல்லா நன்மைகளையும் நீங்க என்ன செய்யணும்? ಆಗ ಎಲ್ಲ ಶುಭಗಳನ್ನು ನೀವೇನ್ ಮಾಡಬೇಕು? அனுபவிக்க ನೀವು வேண்டும். ಅನುಭವಿಸಬೇಕು. ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ಸತ್ಯವಿದೆ. ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ நிறைய நன்மைகளை அனுபவிக்க வேண்டும். ನೀವು ತುಂಬಾ ಶುಭಗಳನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು. நிறையன்னு சொல்றதை விட சகலவித நன்மைகளை, ತುಂಬಾ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕಿಂತ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಅಂತ ಹೇಳಬಹುದು. சகலவித நன்மைகளையும் ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಶುಭಗಳನ್ನು நீ சம்பூர்ணமாய் ನೀವು அனுபவிக்க வேண்டும். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅನುಭವಿಸಬೇಕು. அதுதான் தேவனுடைய சித்தமாய். ಅದುವೇ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அதுவே தேவனுடைய பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு இதுவரை நன்மை வரவில்லை என்றால் ನಿಮಗೆ ಇದುವರೆಗೂ ಶುಭಗಳು ಬರಲಿಲ್ಲವೆಂದರೆ நன்மை தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே இருக்கிறது. ಶುಭಗಳು ದೇವರ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿದೆ. அந்த வாக்குத்தத்தத்தை நீ அறிக்கை செய்து கொண்டே இரு. ಆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೀವು ಪ್ರತಿನಿತ್ಯ ಹೇಳ್ತಾರೆ, நீ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಲೇ நீ ಇರಿ. பேசிக்கொண்டே இரு. ಆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಪ್ರತಿನಿತ್ಯ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ஒருவேளை நீ ಇರಿ. ஒரு வியாபாரியா இருக்கிறாயா, ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ವ್ಯಾಪಾರಿಯಾಗಿದ್ದೀರಾ, நீ ஒரு பிசினஸ் பண்ணுகிறாயா, ಇಲ್ಲ ಒಂದು ಬಿಸಿನೆಸ್ ಮಾಡ್ತೀರಾ, அப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன ಆಗ சொல்லுகிறது? ದೇವರ ವಾಗ್ದಾನ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நீ கையிட்டு செய்த எல்லாவற்றையும் ನೀನು ಕೈಯಿಂದ ಮಾಡುವ ಎಲ್ಲವನ್ನೂ நான் ஆசீர்வதிப்பேன். ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நீ தைரியமாய் சொல்லு, ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿರಿ, பேசிக்கொண்டே இரு. ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರಿ. அப்பொழுதுதான் ಆಗ
அந்த ஆசீர்வாதம், அந்த ಆಶೀರ್ವಾದಗಳು, வாக்குத்தத்தத்தின் நன்மை ಆ ವಾಗ್ದಾನದ ಶುಭಗಳು அந்த பிசினஸ்ல, ಆ ಬಿಸಿನೆಸ್ ನಲ್ಲಿ, அந்த ಆ வியாபாரத்தில் ವ್ಯಾಪಾರಗಳಲ್ಲಿ வந்து பலிக்கிறதை நீ ಮತ್ತೆ ಫಲಿಸುವುದನ್ನು ನೀವು ನೋಡುವಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿಯೂ குழந்தை இல்லாமல் இருக்கிறீர்களா? ಮಗು ಇಲ್ಲದೆ ಇದ್ದೀರಾ? அப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன ಆಗ சொல்லுகிறது? ದೇವರ ವಾಗ್ದಾನ ಹೇಗೆ ಹೇಳುತ್ತದೆ? உங்களுக்குள்ளும் ನಿಮ್ಮಲ್ಲಿಯೂ உங்கள் மிருக ஜீவன்களும் ನಿಮ್ಮ ಮೃಗ ಜೀವಗಳಲ್ಲಿಯೂ ஆணிலாகிலோ ಗಂಡಲಾದರೂ பெண்ணிலாகிலೋ ಹೆಣ್ಣಿಲಾದರೂ மலடு இருப்பதில்லை. ಬಚ್ಚಿತನ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை ಆಗ ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು நீங்கள் விசுவாசித்து பேசிக்கொண்டே இருக்கும்போது ನೀವು ನಂಬುತ್ತಾನೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುವಾಗ அங்கே கற்பத்தில் கனி உண்டாகும். ಅಲ್ಲಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಫಲ ಉಂಟಾಗುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேலை இல்லாமல் இருக்கிறீர்களா? ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೀರಾ? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? ದೇವರ ವಾಗ್ದಾನ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கத்தக்கதா ಐಶ್ವರ್ಯಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸುವಂತಹ பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். ಫಲವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்மோடு கூட அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ಅವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆணையிட்டு இருக்கிறார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಆಣೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை நீங்கள் நிச்சயமாய் நம்பலாம். ಅದನ್ನು ನೀವು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಂಬಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, ಹಾಗಾದರೆ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க முடியும். ನೀವು ಎಲ್ಲ ಶುಭಗಳನ್ನು ಅನುಭವಿಸಬಹುದು. அப்படியான வேதத்தை குறித்து நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳಿ. வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ವೇದದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಎಲ್ಲ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. அப்பொழுது நீங்க பேச வேண்டும். ಆಮೇಲೆ ನೀವು ಮಾತನಾಡಬೇಕು. இன்னைக்கு உங்க வீட்டுல ஒன்றுமே இல்லையா? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ವಾ? வேதத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ದೇವರ ವಾಗ್ದಾನ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆசியும் ஐஸ்வர்யமும் ಆಸ್ತಿ ಧನ ಐಶ್ವರ್ಯಗಳು அவன் வீட்டில் இருக்கும். ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ. நீ சொல்ல வேண்டும், ನೀವು ಹೇಳಬೇಕು. நீ பேச வேண்டும். ನೀವು ಮಾತನಾಡಬೇಕು. அப்பொழுதுதான் அங்கே அந்த நன்மை உருவாகும். ಆಗ ಅಲ್ಲಿ ಆ ಶುಭಗಳು ಉಂಟಾಗುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತಹ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, நன்மைகளை நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களிலே ಶುಭಗಳನ್ನು ಇನ್ನು ಬರುವಂತಹ ದಿನಗಳಲ್ಲಿ நீங்கள் ஏராளமாய் அனுபவிக்க ನೀವು வேண்டும். ಏನಾದರೂ ಧಾರಾಳವಾಗಿ ಅನುಭವಿಸುವಿರಿ. நன்றாக அறிந்து கொண்டீர்கள். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. நன்மைகள் எதிலே இருக்கிறது? ಶುಭಗಳು ಯಾವುದರಲ್ಲಿದೆ? வாக்குத்தத்தத்துக்குள்ளே. ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳಲ್ಲಿದೆ. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் ಆ கொள்ளுங்கள். ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೀವೆಲ್ಲರೂ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அதை இடைவிடாமல் அறிக்கை செய்யுங்கள். ಅದನ್ನು ಎಡಬಿಡದಂತೆ ಪ್ರತಿನಿತ್ಯ ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. இன்னொரு வசனத்தை கூட படிப்போம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. எபிரேயருக்கு 10வது அதிகாரம். ಇಬ್ರಿಯದವರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ. Thank you, Jesus. So, 10:23. 10:23. அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையில் அறிக்கையிடுகிறதில் ஆ. அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ஆ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಳೆದು ಹೋದ್ರಿ. ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಕುರಿತು ಆ. ನಾವು ಮಾಡಿದ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ಆ. ನಿಶ್ಚಲವಾಗಿ ಪರಿಗಣಿಸೋಣ. ಆ. ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க என்ன சொல்லப்படுகிறது? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಕುರಿತು அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவுள். ನಾವು ಮಾಡಿದ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ನಿಶ್ಚಲವಾಗಿ ಪರಿಗಣಿಸೋಣ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾತನು உண்மையுள்ளவராயிருக்கிறார். ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡಿದಾತನು உண்மையுள்ளவராயிருக்கிறார். ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் அவர் உண்மையா. ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳ್ತೀರೋ ಅಷ್ಟು ಜನರು சும்மா ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾರೆ. வந்து பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு போனா அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்கு பலிக்காது. ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಬೊಂಬೆ ರೀತಿಯಾಗಿ ಕುತ್ಕೊಂಡು ಹೋಗುವುದಾದ್ರೆ ಆ ವಾಗ್ದಾನಗಳು ನಿಮಗೆ ಫಲಿಸೋದಿಲ್ಲ. வாழ்க்கையில முன்னேறணும்னா ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದೆ ಸಾಗಬೇಕಂದ್ರೆ ஏராளமான நன்மைகளை அனுபவிக்க வேண்டுமானால் ಏನಾದರೂ ಶುಭಗಳನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕಾದರೆ வாக்குத்தத்தங்களை சொல்லும் போது ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ அதை அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ಹಾಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು.
அதை விசுவாசத்தோடு கூட பேச வேண்டும். ಅದನ್ನು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. அதுதான் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ಅದರಿಂದ ಏನು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை ನಿಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಕುರಿತು அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க ಮಾಡಿದ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ನಿಶ್ಚಲವಾಗಿ ಪರಿಗಣಿಸೋಣ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் ಮಾತನಾಡಿ ಮಾಡಿದಾತನು உண்மை உள்ளவராயிருக்கிறார். ನಂಬಿಗಸ್ತನು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 அதனால கருமையான தேவச்சன் ಆದ್ದರಿಂದ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, அவருடைய வாக்கை நாம் அத்தனை பேரும் நம்பலாம். ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಅಷ್ಟು ಜನರು ನಾವು ನಂಬಬಹುದು. ஒருவேளை இதுவரை நம்பி நடக்காமல் இருக்கிறதா? ಒಂದು ವೇಳೆ ಇದುವರೆಗೂ ನೀವು ನಂಬಿ ನಡೆಯದೇ ಇದೆಯಾ? தொடர்ந்து நம்பிக்கொண்டே இரு. ಪ್ರಾರಂಭಿಸಿ ನಂಬುತ್ತಲೇ ಇರಿ. கண்டிப்பாக ಖಂಡಿತವಾಗಿ அதி சீக்கிரத்தில் ಅತಿ ಬೇಗನೆ அது நிறைவேறும். ಅದು ನೆರವೇರುವುದು. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ಇದನ್ನು ಪ್ರವಾದಿಯಾಗಿ அதை ಹೇಳುತ್ತೇನೆ. நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். ಅದನ್ನು ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. தேவனுடைய ஜனமே, ದೇವರ ಜನರೇ, வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வை. ವಾಗ್ದಾನದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡ್ರಿ. நன்மையினால் நீ பெருகுவாய். ಶುಭಗಳಿಂದ ನೀವು ಹೆಚ್ಚುವಿರಿ. வாழ்க்கை நன்றாயிருக்கும். ನಿಮ್ಮ ಜೀವನವು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. செழிப்பாய் மாறும். ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. நீ வர வர விருத்தி அடைவா. ನೀವು ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.